ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. இப்பதான் ஒரு ஷூட் ஒன்று முடிச்சேன். அழகா சாரீலாம் கட்டிட்டு ஒரு ஷூட் முடிச்சேன். இதுக்கப்புறமா வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பண்ண போறேன், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ அதை வந்து அப்படியே லைவா உங்ககிட்ட என்னோட அப்டேட்டட் வெர்ஷன் என்னென்னலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நம்மளுக்கும் ஏஜிங் வருது இல்லையா. ஸோ அதுல இருந்து நான் எப்படிலாம் எனக்கு காப்பாத்திக்கிறேன் அப்படின்றதுதான் இன்னைக்கு உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு உங்க முன்னாடியே காமிச்சிட்டு இருந்தேன். நிறைய பேரோட டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகும்னு தோணுச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது, நான் பர்சனலாக ஜென்யூனாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் கோகனட், அதுக்கு முன்னாடி தலையை கட்டிக்கிறேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே கோகனட் ஆயில் தான். ஸோ இதை அந்த மாதிரி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு லிப்ஸ், அதுக்கப்புறமா ஐஸ். ஸோ இப்போ ஒரு வெட் டிஷ்யூ வச்சு அப்படியே இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி நான் வந்து ஷூட் பண்றேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கேன். மினி பிளாக்ல பாத்தீங்கன்னா எந்த மேக்கப் இல்லாம தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ராப்பரா வந்து இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் இங்க வீடியோ முன்னாடி இருக்கேன் அப்படின்றதுனால நான் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த சாலிக் டிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் நான் எவ்வளவு காலி பண்ணிட்டேன்னு சொல்லி. ஆக்சுவலி இதனோட செகண்ட் பாட்டில். லைக் கொஞ்சம் மேக்கப் யூஸ் பண்ற ஆள், முக்கியமா வந்து வெளியில எல்லாம் போற ஆளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதுன்னு இல்ல, அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கணும் அதுதான் மெயின். ஸோ என்ன இன்கிரீடியன்ட் இருக்கணும், எது சாலிசிலிக் இல்லைன்னா வந்து கிளைகாலிக், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து இருக்கணும். அது வந்து முக்கியமா வந்து ஃபார்மிங்கா இருக்கான்றத பாத்துக்கோங்க. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சாலிசிலிக் இல்லைன்னா வந்து கிளைகாலிக் இருக்கிறது இந்த மாதிரி ஃபார்மிங் பேஸ்ல தான் இருக்கும், நொர பேஸ்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிடுங்க. ஆக்சுவலி வாட்டர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல நுர வரும். நான் இப்போ உங்க முன்னாடி காட்டுறதுனால நான் இப்படி இருக்கேன். இந்த மாதிரி இப்படி நீங்க நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவீங்க இல்லையா, வாஷ் பண்ணிட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட ஸ்கின்ல விட்டுருங்க இந்த ஃபேஸ் வாஷ். ஸோ இதுல இருக்க சாலிசிலிக்கா இருக்கட்டும் இல்ல கிளைகாலிக்கா இருக்கட்டும் என்ன பண்ணும்னா முக்கியமா வந்து பிம்பிள் வராம பாதுகாக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபேட் பண்ணும். இது வந்து எனக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 4 to 5 years கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மேரேஜ் ஆன புதுசுல எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் வந்தது டியூ டு இந்த மேக்கப்ஸ் அதிகமா இருக்கனால. ஸோ அப்ப எனக்கு சஜஸ்ட் பண்ணதுதான். இதுதான் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, அந்த இன்கிரீடியன்ட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் நீங்க எதுனாலுமே வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 350 ருபீஸ்க்கு நான் நைட் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 months to 2 months வரும். ஸோ 2 months ஒன்ஸ் ஒரு 300 ரூபாய் செலவு பண்றதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு தான் இதுல வந்து தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு ப்ராப்பரா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு என்னோட சாரியை ஃபர்ஸ்ட் மாத்திட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில வந்து உங்களோட ஃபேஸை வந்து டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்ல, அதனால நான் இங்க வந்து செடியனோட துணியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஸ்கின் நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெனேவோட இந்த லைக் ஸ்னேல் மியூசில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதை பாத்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கோசாரெக்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப இதா இருந்தது. அந்த ஸ்னேல் மியூசில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி இப்படி பண்ணா இப்படி வரும். ஸோ அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. பட் எனக்கு என்னன்னா அது ஃபர்ஸ்ட் என் ஸ்கின்க்கு ஒத்துக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட். ஏன்னா அது வந்து அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500க்கு மேல, அரௌண்ட் 1800 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு அமௌண்ட் போட்டு நான் வாங்குறேன் அப்படின்னா என் ஸ்கின்க்கு அது ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒத்துக்கல அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய யூடியூபர்ஸ், நிறைய வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸ்கின் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய இந்த மேக்கப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நடுவில் கொஞ்சம் ரொம்ப வந்து இந்த ஒரு நேம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு, மினிமலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருக்க எல்லாமே வந்து எந்த ஸ்கின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தாலுமே யூஸ் பண்ணுவாங்க. லைக் அதுல இருக்க கிளைகாலிக் ஆசிடா இருக்கட்டும், இல்ல நியாசினமைடா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து விட்டமின் சி, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஜிங்க், அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு ஆர்வம் என்ன ஆகும்னா நம்மளும் அதை வாங்கிடணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து மினிமலிஸ்டிக்கோட சன்ஸ்கிரீன்ல ஆரம்பிச்சு லைக் நியாசினமைடா இருக்கட்டும் இல்ல ஹைலரானிக் ஆசிடா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ட்ரஸ்ட் மீ, எனக்கு அதுல சுத்தமா எனக்கு அது சூட்டே ஆகல. மினிமலிஸ்டிக் அப்படின்ற ஒரு பிராண்டே என் ஸ்கின்க்கு சூட்டே ஆகல. எனக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் ஆச்சே தவிர அது சுத்தமா சூட்டே ஆகல. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு நம்ம பார்த்தோன்னே கேட்பாங்க இல்லையா நிறைய பேர், ஏன் கருப்பான மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு. அதை வந்து நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது கேட்டாங்க. சரி, யூஸ்வலா நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு 1 வீக் to 10 days நம்மள வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் அப்படிதான் காட்டும், அதுக்கப்புறமா தான் அதோட வேலை செய்யும். பட் இது நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் பாட்டில் கிட்ட யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அப்படிதான் இருந்தது. சரி, இப்ப மாறும் இப்ப மாறும் இப்ப மாறும்னா மாறவே இல்லை. கடைசியா அந்த பாட்டில் எல்லாம் குப்பைக்கு தான் போச்சு. சோ ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஒத்துக்கணும். சோ எனக்கு வந்து இந்த கோசாரக்ஸ் மேல வந்து ஒரு 1500 to 2000 போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். அப்ப அதுக்கு ரிலேட்டடா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இது கண்ணில் பட்டுச்சு. இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ரெனேவோட சேம் அது என்ன டிட்டோ வேலை பண்ணுதோ அத வந்து இது பண்ணுது. ஃபேஸ் வாஷ் பண்ண ஃபேஸ்ல வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன். யூஸ் வந்து என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்குது. ஸோ இதுக்கு மேல நான் கோசாரெக்ஸ் வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ல லைட்டா வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி டாம் பண்ணி விட்டுருங்க. ஸோ 200 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் அதுவே நான் ரொம்ப பயந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி நான் எனக்கு தேடினது தான் வந்து இந்த டெர்மோகாவோட 10% நியாசினமைட் சீரம். இது 200 rupees அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் இது 200 rupees. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிள் வாங்கி ஃபர்ஸ்ட் நான் என் ஸ்கின்க்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதுலயுமே இன்னும் கொஞ்சம் இருக்கு. லைக் எப்படின்னா, நான் இப்போ எப்படி பண்ணுவேன்னா, இதுல முடிஞ்சு போச்சு, இதுல பண்ணா வராது. இந்த மாதிரி தட்டினா கொஞ்சம் இந்த மாதிரி கையில வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி வரும். வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் யூஸ் பண்ணிட்டு, இப்ப நான் சொல்றேன்ட்டு கூட நீங்க எதுவுமே வந்து பிளைண்டா அப்படியே நம்ப வேணாம். ஏன்னா உங்க ஸ்கின் வேற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ அங்க கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணுங்க. எவ்வளவு அப்ளை பண்ணாலும் இரிட்டேஷன் இருக்காது, எவ்வளவு கம்மியா அப்ளை பண்ணாலும் இரிட்டேஷன் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஒரு இதுதான் இது. ஸோ அதனால இந்த டெர்மாகோட நியாசினமைட் வந்து நான் வந்து அவ்வளோ ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஸ்கின்ல வந்து ஒரு 2 minutes கிட்ட நான் விட்டுருவேன், இது நல்லா அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது கொஞ்சம் வந்து திக் கன்சிஸ்டன்சியா இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி இங்க லிப்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சா, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டாட் அண்ட் கீயோட லிப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து லிப் பாம் மாதிரி நான் அப்ளை பண்ண மாட்டேன், மாஸ்க் மாதிரி போட்டுருவேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் என்னோட மேல் வந்து எவ்வளவு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெடிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இப்படி தொட்டு விட்டுருவேன். இங்க பாருங்க, அதுக்குள்ள இங்க செடின்னு உடச்சு வச்சுட்டது. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்கின்ல வந்து இது நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுப்பேன். அகைன் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஆயிலி ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ஆயிலி ஸ்கின். இதோட ப்ரைஸுக்கும் இதோட குவான்டிட்டி இவங்க கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அண்ட் அவ்வளோ ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அக்வாலாஜிக்காவோட பப்பாயா அண்ட் விட்டமின் சி லைக் மாய்ஸ்சரைசர். ஸோ இது பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இது ரொம்ப நாள் ஆக்சுவலி வரும். ஸோ நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவேன்னா இதையே தான் என்னோட அண்டர் ஐக்கும் அப்ளை பண்ணிப்பேன். தனியா அந்த அண்டர் ஐ கிரீம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி கிரீன் கலரும் இருக்கு, அதுவுமே நல்லா இருக்கும். அது வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை ட்ரை பண்ணுவோம்னு இது வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இந்த ரிங் ஃபிங்கர் வச்சு என்னோட ஐஸோட மேல கீழே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு க்ளோயியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கின் பாத்தீங்கன்னாலே நல்லா சப்பலா க்ளோயியா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதோட நான் போய் தூங்க போயிடுவேன். இவ்வளவுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஒரு சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர், அவ்வளவுதான். அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கிறத நம்ம நைட் டைம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான். ஸோ இப்ப நைட் டைம்ல வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ என்னோட மாய்ஸ்சரைசர்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கும், என்னோட சீரம்ல பாத்தீங்கன்னா நியாசினமைடு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அதோட வேலையை பாட்டும். ஸோ சீரம்லயும் நியாசினமைடு வச்சுட்டு மாய்ஸ்சரைசர்லயும் நியாசினமைடு வச்சுட்டு அது தேவை இருக்காது. ஸோ
ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன இன்கிரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. நீங்க ஒரு ட்ரை ஸ்கின்னா இருந்தீங்கன்னா நீங்க மாய்ஸ்சரைசர் மட்டும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சில யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சு நம்ம மார்னிங் ரியல் மார்னிங்ல என்னோட ஸ்கின் எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா வந்து மார்னிங்ல நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், அதுல என்னோட ரொட்டீன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு ஃபாலோ பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீனால மார்னிங் நல்லா ஸ்கின் வந்து எவ்வளோ சப்பலா நல்லா க்ளோவியா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். மார்னிங் எப்பவுமே ப்ரஷ் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து இந்த செட்டாஃபில்லோட ஜென்டல் கிளென்சர் தான். அகைன் இதுவுமே வந்து இயர்ஸ் பை இயர்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய நடுவில் மாத்துவேன் மார்னிங் ஃபேஸ் வாஷ் ஏதாவது, பட் என்னை அறியாமையே நான் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்துருவேன். அவ்வளோ ஜென்டலா இருக்கும். இதுல பெருசா நுரை அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்குற லெவலுக்கு வராது. பட் ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷனும் அது மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் முக்கியமா சென்சிட்டிவ் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு கிளென்சர் இது. அதே மாதிரி மார்னிங் ஸ்கின்ல நமக்கு பெருசா டஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஹெவி ஃபேஸ் வாஷ் எல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ப்ராப்பரா நான் போய் ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின் வந்து இப்படிதான் இருக்கும். மார்னிங் ஒரு பக்கம் வேலை ஒரு பக்கம் செடியன் அப்படின்றதுனால ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பெருசா பண்ண முடியாது. இந்த சன்ஸ்கிரீன் மட்டும் எப்பவுமே அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி கிச்சனுக்குள்ள இல்லைன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றதுனால இந்த க்ரீசினஸே இல்லாத ஒரு வாட்டர் பேஸ்டு சன்ஸ்கிரீன். இது வந்து விஷ்-கேர் பிராண்டோடது. இது மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன லிப் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது நல்லாவே வந்து மாய்ஸ்சரா வச்சுக்கும் லிப்ஸ். என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்க உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதையும் ஹானஸ்டா சொல்லுங்க. எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் சன்ஸ்கிரீனாவது ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.